இன்னைக்கு தேதி 6 மே 2025 செவ்வாய்க்கிழமை. திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரி மெட்ரோ நடைபாதை ஸ்டேட்டஸ் மற்றும் சிஆர்ஓ ஆஃப்லைன் ரூம் ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். திருமலையில முக்கிய நிகழ்வாக மே 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பத்மாவதி தாயாருடைய பரிணய உற்சவம் அப்படிங்கிறது நடக்குது. இது நாராயணகிரி கார்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல திருமலையிலேயே நடக்குது. இங்க வைபவத்துக்கு உண்டு என்று தனியாக எந்த டிக்கெட்டுகளும் கிடையாது. அதனால நீங்க திருமலையில இருந்தீங்கன்னா இந்த தேதியில இந்த நிகழ்வை நேரில் கண்டு தரிசிக்கலாம். நேற்று இரவு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் அலிபுரி நடைபாதை பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் நீங்க நேரடியாக சர்வ தரிசனம் செய்வதற்கு உண்டான டோக்கன்கள் ஆகும். நேற்று இரவு இன்றைக்கு உண்டான 16,000 டோக்கன் கொடுத்தாங்க. வழக்கமாக 12 முதல் 16,000 டோக்கன் தான் கொடுப்பாங்க. நேற்று சற்று அதிகமாக டோக்கன்கள் கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமாக இன்று அதிகாலைக்கு உண்டான டோக்கன் கொடுத்திருக்காங்க. வழக்கமாக மதியம் 12 மணிலிருந்து இரவு 10 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா நேற்று முதல் முறையாக இன்று காலை 7 மணிக்கு உண்டான 2000 டோக்கன் கிட்டத்தட்ட கொடுத்திருக்காங்க. அதனால மொத்தம் 16,000 டோக்கன் கொடுத்தாங்க. அது கொடுத்து முடித்த பிறகு நாளை புதன்கிழமைக்கு அதிகாலைக்கு உண்டான 4,000 அல்லது 5,000 டோக்கன் கிட்டத்தட்ட கொடுத்திருப்பாங்க. இது இன்னைக்கு காலையில பார்க்கும்போது 8 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி 1,200 டோக்கன்கள் அவைலபிலிட்டி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கன்கள் கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் வரவங்களுக்கு நேரடியாக வர பக்தர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நார்மலாக எஸ்எஸ்டி டோக்கன்கள் இரவு 9 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்த 2 மணி அல்லது 3 மணி நேரத்துக்குள்ள டோக்கன்கள்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனா கடந்த 2 நாட்களாக கிட்டத்தட்ட 20,000 டோக்கன்களுக்கு மேல இவங்க கொடுத்திருக்காங்க. அதனால பக்தர்களை சீக்கிரம் தரிசனம் செய்ய வச்சு அங்கிருந்து கூட்டத்தை குறைப்பதற்கு டிடிடி நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதே போல எந்த டோக்கனும் இல்லாமல் நேரடியாக சர்வ தரிசனம் செய்வதற்கு 6 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்தர்கள் 7 கம்பார்ட்மெண்ட்ல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. கோடைகால விடுமுறையாக இருந்தாலும் இப்பொழுது 2-3 நாட்களாக அங்கு திருமலையில் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று குறைவாகவே காணப்படுகிறது. ஆனா இது எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. முக்கியமாக சனி, ஞாயிறு, வார விடுமுறை மற்றும் இதர கவர்மெண்ட் ஹாலிடேஸ்ல கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்கு. அதே தவிர திருப்பதியில மற்றும் திருமலையில கடந்த 2 நாட்களாக சுமாராக ஓரளவு மழை பெய்ததுனால வெப்பநிலை சற்று குறைவாக இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக திடீர்னு பெய்த சிறிய மழையினால வெப்பத்தோட தாக்கம் திருமலை மற்றும் திருப்பதியில கம்மியாக இருக்கு. இருந்தாலும் தற்போது கோடை காலம் என்பதனால நீங்க கோயிலுக்கு போகும்போது உங்களுடன் நல்ல கெட்டியான பிளாஸ்டிக் பாட்டில் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் எடுத்துட்டு போறது நல்லது. ஏனென்றால் மேல திருமலையில 1 டைம் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு அனுமதி கிடையாது. அதனால நீங்க கோடையில போகும்போது இது போன்ற கெட்டியான பிளாஸ்டிக் பாட்டில் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் எடுத்துட்டு போய் அங்க நிறைய இடத்துல ஜலப்பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. அதன் மூலமாக இலவசமாக நீங்க தண்ணீரை நிரப்பிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல திருமலையில வாட்டர் பாட்டில் கண்ணாடியில இருக்கிற வாட்டர் பாட்டில் தான் சப்ளை பண்ணுவாங்க. ஒரு பாட்டில் விலை 50 ரூபாய். அதை நீங்க வாங்கிட்டு பிறகு காலியான வாட்டர் பாட்டில திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபாய் அவங்க திருப்பி கொடுப்பாங்க. அதனால கோடை காலத்திற்கு ஏற்ற மாதிரி இது போன்ற சில முன்னேற்பாடுகளுடன் சென்றீங்கன்னா உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். அடுத்து ஸ்ரீவாரி மெட்ரோ நடைபாதையில நடந்து போறவங்களுக்கு தினமும் 3000 டோக்கன்கள் கொடுக்குறாங்க.
அதே போல இன்று காலையில 3000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. அதுல காலையில 8 மணிக்கு 2000 டோக்கன்கள் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கு அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்ரீவாரி மெட்டு அப்படிங்கிறது திருப்பதியிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்கு அதிகாலையில 5 மணிக்கு டிடிடியோட இலவச பஸ் சர்வீஸ் மூலமாக நீங்க போகலாம். அதை தவிர பிரைவேட் பஸ், ஜீப்பு மற்றும் ஷேர் ஆட்டோ போன்ற வசதிகளும் இருக்கு. இது மூலமாக நீங்க நடைபாதையில போய் டோக்கன் வாங்கிட்டு மேல நடந்து போனீங்கன்னா வழியில 1200வது படிக்கட்டுல ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கும். அந்த ஸ்கேன் சென்டர்ல உங்களுடைய இந்த டோக்கனை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். அப்பதான் வந்து மேல உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே போல தற்போது கோடை காலம் என்பதனால ஸ்ரீவாரி மெட்டு அல்லது அலிப்பிரி நடைபாதையில நடந்து போறவங்களுக்கு உண்டான சில முக்கியமான அறிவிப்புகளை வந்து டிடிடி நிர்வாகம் கொடுத்திருக்கு. அதன்படி தற்போது வெயில் காலம் என்பதனால நீங்க இந்த மலைப்பாதையில நடக்கும்போது நடுவுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதற்கு உண்டான இடங்கள்லாம் அங்கே இருக்கு. அதுல சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வு எடுத்துட்டு அதற்கு பிறகு நடந்து போங்க அப்படின்ட்டு தகவல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேல ஏற ஏற ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம மூச்சு திணறல், ஹார்ட் ப்ராப்ளம் மற்றும் முதியவர்கள், நடக்க முடியாதவர்கள்லாம் இந்த மலைப்பாதையில நடந்து போவதை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்ட்டு டிடிடி நிர்வாகம் வேண்டுகோள் கொடுத்திருக்காங்க. திருமலையில நேரடியாக வந்து ரூம் புக் பண்றவங்களுக்கு உண்டானது CRO அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆபீஸ். இது திருமலையில மேல பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இருக்கு. இந்த சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆபீஸ் தினமும் அதிகாலையில 5 மணிக்கு ஓபன் பண்றாங்க. இரவு 8 அல்லது 9 மணிக்கு க்ளோஸ் பண்றாங்க. இதுல தினமும் அதிகாலை 5 மணிக்கு அதற்கு முதல் நாள் வேக்கண்டா இருக்கக்கூடிய ரூம் வந்து அலாட்மெண்ட் பண்றாங்க. அதன்படி இன்னைக்கு காலையில 7:30 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி இன்னைக்கு 1500 ரூம்கள் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல 7:30 மணிக்கு 164 ரூம்கள் வந்து காலியாக அலாட்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிற தகவல் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாம் 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு உண்டான கேட்டகரிக்கான ரூம்கள் ஆகும். நீங்க அதிகாலையில 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இருந்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கீழே பேஸ்மெண்ட் ஆபீஸ்ல உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்ல இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் படி இவங்க ரூம் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. வெளியில பெரிய பெரிய டிஸ்பிளேல வந்து ரன்னிங் சீரியல் நம்பர் போயிட்டே இருக்கும். அதுல இருந்து நீங்க பார்த்துக்கலாம் உங்களுடைய அலாட்மெண்ட் எப்ப கிடைக்கும் அப்படின்ட்டு. அதை தவிர உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு SMS அனுப்புவாங்க. உங்களுக்கு எந்த காட்டேஜ் அலாட்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற விவரங்கள் அதுல இருக்கும். அந்த காட்டேஜுக்கு உண்டான என்கொயரி ஆபீஸ்ல நேர்ல போய் ஒரு நாள் வாடகை மற்றும் 500 ரூபாய் காஷன் டெபாசிட் பே பண்ணிட்டு நீங்க இந்த புக் அலாட்மெண்ட்டை வாங்கிக்கலாம். இங்க ஜிபே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு போன்ற ஆன்லைன் மூலமா தான் பேமெண்ட் வாங்குவாங்க. கேஷ் பேமெண்ட் வாங்க மாட்டாங்க. நீங்க திருமலையில தற்போது இருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை வந்து எங்களுக்கு கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. அதே போல திருமலை சம்பந்தமான டிக்கெட் புக்கிங்கு மற்ற இதர சேவைகளுக்கு உண்டான விவரங்கள் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு தேவையான பதில்கள் நாங்கள் கொடுக்கிறோம். இது போல மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டுடன் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.